எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னையிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் காவு வாங்கும் சாபம். 1980களில் அப்பதான் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது, வளர்ச்சினா என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள், அப்படிப்பட்ட ஒரு கிராமம் தான் பள்ளப்பட்டி. ஒரு நாள் சாயங்காலம் தன்னோட வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க பொன்னாயி. ஏ செல்லத்தாயி, செல்லத்தாயி. பொன்னாயி தன்னுடைய மருமக செல்லத்தாயை கூப்பிட, வயித்துல 6 மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய செல்லத்தாயி வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. சொல்லுங்க அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கிற? நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, நாளைக்கு காலையில விசேஷம் இருக்குல்ல, போ போய் கிணத்துல ஒரு 3 குடம் தண்ணி கொண்டாந்து இறச்சி வச்சிரு. அத்தை, நான் எப்படி? ஏன் இந்த வயசுல நான் போட்டு நடந்துட்டு இருக்கட்டுமாக்கும்? என் 2 பசங்களை பெத்து வளர்த்துற வரைக்கும் நான் தான் தூக்கி சுமந்தேன். ஏதோ மருமகளா நீ வந்த உடனே வேலையெல்லாம் உனக்கு கொடுக்குற நீ நினைச்சுக்காத. நாளைக்கு விசேஷத்துக்கு வரவங்களுக்கு தண்ணி இல்லை, நான் என்ன பண்ணட்டும்? இந்த காலை வச்சுக்கிட்டு இந்த இடுப்பு வச்சுக்கிட்டு என்னை 3 குடம் தண்ணி போயிட்டு வர சொல்லுறாக்கும். இல்லத்த, பொழுது சாயிர நேரம் ஆயிடுச்சு. மணி எட்டி உள்ள பார்க்க அதுல ஒரு பழைய வாட்சு மெல்ல மெல்ல முள்ள நகர்த்திக்கிட்டு இருக்குது. மணி என்ன? 5 ஆக போகுதுத்த. 5 தானே ஆக போகுது. 1 மணி நேரம் இருக்குது. மெல்ல மெல்ல போனேன்னா கூட எடுத்துட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும். போ, போய் ஒரு 3 குடம் தண்ணி எடுத்து வந்துரு. சரிங்கத்த. வீட்டுக்கு வெளியில் நிற்கக்கூடிய சைக்கிளை எடுத்து அதுல 2 பக்கத்துல குடம் இருக்கிற மாதிரியான கயிறு ஒன்று எடுத்து அந்த கயித்துல 2 குடத்தையுமே அந்த பக்கம் இந்த பக்கம் மாட்டி பின்னாடி போட்டுக்கிறாங்க. சாக்கு ஒன்று அடியில் வச்சு ஒரு குடத்தை மேலேயும் வச்சுக்கிறாங்க. அடியில் போட்ட சாக்கு மேலே கயிறு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 குடத்தோட போக அதுக்கு மேலே ஒரு குடத்தை பிடிச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல நகர்த்திக்கிட்டு அந்த கிணத்தை நோக்கி போகிறாங்க செல்லத்தாயி. மழை காலம் அப்படிங்கிறதுனால வானம் இருட்டிக்கிட்டு 5 மணி அப்படிங்கிறதே ஒரு 7 மணி வாக்கில் இருட்டில் இருந்துச்சு. வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கிட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய செல்லத்தாயி மனசுக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பு. என்ன பண்ணுறது, வேற வழியும் இல்லை. நாளைக்கு வேற விசேஷம். நினச்சிக்கிட்டே போகும் பொழுது எதுக்குல ஒரு அம்மா தன்னோட 11 வயசு பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு வேகமாக நடந்து வராங்க. அந்த அம்மாவோட இடது கையில் ஒரு கூடை, வலது கையில் பையன்ட்டு நடையும் ஓட்டோமா வேகமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் செல்லத்தாயி பார்க்க, ஏ செல்லத்தாயி, ஏக்கா எங்க உள்ள ஓர? ஏன் பார்த்த தெரியலையாக்கும்? சைக்கிளில் 2 பக்கம் குடத்த மாட்டிக்கிட்டு 3வது நடுவில் ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணி தான் இறக்க போகிறேன். கிணத்துக்காக்கும்? வேற இங்கே என்ன கொலாயா இருக்கு? ஏன் உள்ள மாசமா இருக்கிற, பொழுது 1 நேரத்தில் இப்படி வந்திருக்கிற? உங்கள் மாமியாக்கார் எதுவும் சொல்லலையாக்கும்? எங்கள் மாமியாத்தா தான் என்னை போக சொன்னதே. அது சரிதான். மணி வானத்தை பார்த்தா 5 மணிக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு. ஆமாக்கா, நான் வீட்லேருந்து கிளம்பும்போதே 5 பக்கமாக வந்துருச்சு. சரி உள்ள சீக்கிரமாக போயிட்டு வீட்டுக்கு போ. இது ரொம்ப முக்கியமா இந்நேரத்துக்கு? ஆமாக்கா, நாளைக்கு கட்டுச்சோத்து விருந்துக்கு வராங்கல்ல வளவி ஓடுறதுக்கு, அதனால தண்ணி வேணும்னு சொல்லிட்டு என்னை மோக்க சொன்னாங்க. நல்லா இருக்குடி பொண்ணு தாய் அக்காவோட நியாயம். கட்டிச்சோத்து விருந்து ஓட போகிற பிள்ளையே தண்ணி கொண்டாந்து அவன் ஆயப்பனுக்கு பயன்படுத்துறதுக்கு போட சொல்லுது பார்த்தில்ல. சரி புள்ள, நியாயம் பேசிட்டு இருந்தா நேரமாகு. போ, சரக்கு சரக்குன்னு 3 குடத்தை ஏற்றிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. சொல்லிட்டு செல்லத்தாயி வண்டி எடுத்துக்கிட்டு போறா. அந்த பையன், அம்மா நாம் வேணும்னா செல்லத்தாயி அக்கா கூட போகலாமா? சும்மாருடா, 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போகலன்னா அவங்க அப்பா தான் என்னை போட்டு கொண்டு ஓடு. விசேஷத்துக்கு போயிட்டு வரேன்ட்டு கேட்டுட்டு போயிட்டு வரக்குள்ளேயே உசுறு போயிருச்சு. நீ வெரசா நட, வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் செல்லத்தாயி நல்லா படிச்ச புள்ள, 9வது படிச்சிருக்கிறா. விவரமா வீட்டுக்கு வந்துடுவா. செல்லத்தாயி அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போகிறா. ஆனால் கிணத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போய் சைக்கிளை நிறுத்தி வைக்க முடியாது. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி தள்ளி தான் சைக்கிள் நிறுத்த முடியும். கிணத்து பக்கமாக போய் தண்ணி இறைச்சி குடத்தை நிரப்பிக்கிட்டு இடுப்பில் தூக்கி வச்சு கொண்டாந்தான் சைக்கிளில் வைக்கணும். அப்படி தான் எடுத்தாகணும். ஏன்னா அது ஒத்தையடி பாதையாக இருக்கிறது. சைக்கிளை நகர்த்திக்கிட்டோ சைக்கிளை ஓட்டிக்கிட்டோ அங்கே போக முடியாது. அவளும் அதே மாதிரி தான் 3 குடத்தையும் தூக்கிக்கிட்டு வயிற்றுல பிள்ளையோட அந்த ஒத்தையடி பாதையில் மெல்ல மெல்ல நடந்து போகிறா. கீழே வச்சுட்டு ஏற்கனவே கிணத்துல கயிறு போட்டு அதில் பக்கெட் தொங்கிட்டு இருக்க அந்த அதில் கூடிய அழுக்கு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு பக்கெட்டை கிணத்துக்குள்ளே விடுறான். கொஞ்சம் கீழே குமிஞ்சா வயிறு அந்த செவத்துல முட்டும். அதனால கொஞ்சமாக தள்ளி நின்றுட்டு மெல்ல மெல்ல தண்ணி இறைக்க ஆரம்பிக்கிறா. 2 குடம்
நிரப்புறதுக்குள்ளேயே அவளுக்கு பாதி உசுறு போகிற மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு பலமாக கேட்குது அவளுக்கே. அவள் விடுறது அவனால் அதுக்கு மேலே முடியல. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. பக்கெட்டை அப்படியே கீழே வச்சுட்டு முந்தானியை உதறி மூஞ்சியை துடைக்கிறா. 20 வயசில் இதெல்லாம் தேவைதானான்னு அவளுக்கே தோணுது. படிக்க வைங்கன்னு கேட்டதுக்கு பொட்ட பிள்ளைகளுக்கு 17 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிறேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் மாசமானா. மாமியாக்காரியை பற்றி சொல்லவே வேண்டாம். தோ மாசமானவளை தண்ணி இறக்கி அனுப்பும் போதே தெரில மனசு எந்த அளவுக்கு கல்லாக இருக்கும் அப்படின்னு. இன்னும் ஒரு குடத்தை நறுப்பிட்டா எப்படியாவது பொடுகான்னு போயிடலாம் நினச்சிக்கிட்டு அவ முந்தானியை சொருகிட்டு கைத்தை பிடிச்சு கிணத்துக்குள்ள பக்கெட்டை போடுறா. அவ காதுகிட்ட யாரோ அணத்துற சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்க அங்கே யாரும் இல்லை. 5:15 5:30 மணி இருக்கும். ஆனால் இருட்டு என்னமோ 8 மணி மாதிரி ஆகுது. அந்த கிணறு வேற ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால மரமெல்லாம் இன்னும் இருக்கிற வெளிச்சத்தை மறைச்சிக்கிட்டு தான் நிற்கிது. அனத்தல் சத்தம் காதில் கேட்ட உடனே நெஞ்செல்லாம் படபடுக்க ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் தனியாக நிற்கிறா ஒரு சின்ன பொண்ணு தானே. கயிறை பக்கெட்டோட உள்ள விட பக்கெட்டு தண்ணியை முக்கிட்டு மேலே வருது. ஆனால் அவனால் அந்த பக்கெட்டை இழுக்க முடியல. மெல்ல மெல்ல இழுத்து பார்க்குறா. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே இழுக்க முடியல. நல்ல அனத்தல் சத்தம். யாரோ ரொம்ப சிரமப்பட்டு அந்த கயித்தை இழுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு முனகல் சத்தமும் அனத்தல் சத்தமும் கேட்குது. ஆனால் அது செல்லத்தாய் கிடையாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ சிரமப்பட்டு வாயில் வந்த எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அந்த கயித்தை இழுத்து பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை குடத்துல ஊற்றுனா அந்த 3வது குடத்துல முக்காவாசி தான் நிரம்பி இருக்குது. இப்படியே எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னு மனசுக்குள்ளே என்ன தோணினாலும் வீட்டுக்கு போய் தண்ணியை பார்த்தா மாமியா கண்டிப்பாக விட மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு பக்கெட்டு தானேன்ட்டு கைத்தை உள்ளே போட போகிற அதே நேரத்தில் கிணத்துக்கு அவன் நிற்கிறதுக்கு அந்த பக்கமாக யாரோ நல்லா அனத்தி அழுக ஆரம்பிக்கிற குரல் கேட்குது. அனத்தலோட அழுகல் சத்தம்னு மெல்ல மெல்ல அனத்தலும் அழுகல் சத்தமும் அப்படியே பலமாக கேட்க ஆரம்பிக்குது. ஆறாவது அந்த பக்கம் இருக்கிறீங்களா? கிணத்துக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறீங்களா? ஆறுது. அவள் பக்கெட்டை உள்ளே போடாமல் அதை அந்த திட்டில் வச்சுக்கிட்டு கிணத்துக்கு அந்த பக்கமாக போய் பார்க்கலான்னு மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு காதுக்கு பக்கத்தில் மூச்சு காற்று சத்தமாக கேட்குது. இது என்னமோ வித்தியாசமாக இருக்குதேன்னு நினச்சிக்கிட்டு அவள் திரும்பி போகலான்னு சொல்லிட்டு வேகமாக குடத்தை எடுக்க ஆரம்பிக்கிறா. எப்படி முடியும்? 3 குடம் இருக்குது. ஒரு குடத்துல கொஞ்சம் தண்ணி குறைஞ்சாலே அப்படி பேசுகிற மாமியார் குடத்தை விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஒரு குடத்தை தூக்கிட்டு போய் அந்த பக்கமாக வச்சிட்றா. அதுக்கப்புறம் குடத்தை கையிலையுமே நிறைவாக இருக்கக்கூடிய குடத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டுமே அந்த ஒத்தையடி பாதையை கடக்கலான்ட்டு கால் எடுத்து வைக்கும் பொழுது திடீர்னு செல்லத்தாயி என்னை காப்பாற்றிட்டு போ ஆத்தா. இந்த குரல் கேட்கவே செல்லத்தாயி திரும்பி பார்க்குறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்னை கூப்பிட்டது? யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அவ குடத்தை கீழே வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல கிணத்துக்கு பக்கத்தில் வரா. கரெக்டாக அவள் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அனத்தல் சத்தமும் அழுக சத்தமும் மூச்சு பலமாக விடுற சத்தமும் கேட்குது. சரி, என்னதான் இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். வயசான கிழவிங்க கீது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால மெல்ல மெல்ல கிணத்துக்கு இந்த புறமா நடக்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு அடியிலையுமே மனசுக்குள்ள படபடப்பு அதிகம். ஆனால் அவனால் ஏன் அந்த இடத்த விட்டு ஓட முடியலன்னு இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியல. கிணத்துக்கு மறுபக்கம் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்படியே தூக்கி வாரி போடுது. வயிற்றுல இருக்கிற பிள்ளையோட சேர்த்து வயிறு அப்படியே கரையிற மாதிரி ஒரு உணர்வு. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, குடத்துக்கு மாமியார் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல கிணத்துக்கு இந்த பக்கமாக நகர்ந்து வரவ திடீர்னு யாரோ உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்க செல்லத்தாயி அப்படியே கிணத்துக்குள்ளே விழுந்துடுறா. யார் இழுத்தது? எப்படி இழுத்தது? எப்படி நாம் உள்ளே போகிறோன்னு அவள் மனசுக்குமே மூளைக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில மூழ்கி பிணம் மிதக்க ஆரம்பிக்குது. செல்லத்தாயை பற்றி சாந்தி கிட்ட வசந்தி எல்லாத்தையும் சொல்ல சாந்தியோட கண்களில் அப்படி ஒரு பரபரப்பு. என்னக்கா சொல்லுற? நெசமாலுமா சொல்கிற? ஆமாம் சாந்தி, 1.25 வருஷமாச்சு. இப்போ வரைக்குமே செல்லத்தாய் செத்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் முறையாக எதுவுமே பண்ணலை. கிணத்தை தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பௌர்ணமிக்குமே அம்மனை வெளியில் எடுத்து வச்சு பூஜை பண்ணி பொங்க வச்சு சிறப்பாக கொண்டாடிட்டு வருவோம். ஒரு பௌர்ணமி விட்டதில்ல. என்னைக்கு செல்லத்தாய் செத்து போனாலோ வயிற்றுல புள்ளையோட அன்னையோட போச்சு. ஏக்கா, அவங்க மாமியார் வீட்டுக்காரரு அவங்க அம்மா அப்பாலாம் இந்த விஷயத்தை எப்படி சும்மா விட்டாங்க? என்ன பண்ண சொல்லுற? தண்ணி எடுக்க போகிற உள்ள கிணத்துக்குள்ளே விழுந்துட்டா என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் பார்த்தோம், வரல. எப்படியும் 8 9 மணிக்கு வீட்டுக்காரர் வந்தோன்னு எங்கேன்னு கேட்க, அதுக்கு பொண்ணு தாயக்கா எல்லா விஷயத்தையும் சொல்ல, தேடிட்டு போய் பார்த்தா சைக்கிள் நின்றுச்சு. குடம் அப்படியே இருந்துச்சு. 2 குடம் முழுசா, 3/4 குடமா ஒன்றும் இருந்துச்சு. அந்த ஒரு 2 3/4 குடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தோம். திடீர்னு எட்டி பார்த்தா புள்ள மிதப்பாளா. எங்களுக்கெல்லாம் பார்த்து மனசே கேட்கல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னே தெரியல. அந்த கோயிலுக்கு ஆத்தா எங்களை விடவும் இல்லை. எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தோம். செல்லத்தாய் ஞாபகமா ஊரோட தொடக்கத்துல உள்ள வரும் பொழுது ஒரு சுமை தாங்கி வச்சிருக்கிறோம்ல, அது அவளுக்காக தான் வச்சோம். மாசமா யாரா செத்து போனாங்கன்னா வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா செல்லத்தாய் செத்து போனதுக்கு அப்புறமா அந்த கிணத்துல விழுந்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுமா? என்னக்கா வித்தியாசமா இருக்குது இதெல்லாம்? ஆமாம் புள்ள, கிணத்தாட்டி தான் அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு எங்களால போக முடியல. அதனால தான் ஒரு சாமியை வர வச்சு அவர்கிட்ட பேசி அவர் தான் ஊருக்கு இந்த பக்கமாக ஒரு இடத்துல கல்லை வச்சு கொடுத்து இங்கே நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னார். ஏக்கா, வந்த சாமியே என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லியிருக்கலாம்ல? எனக்கு என்னமோ இது கண்டிப்பாக ஆத்மா பேய் இந்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. கிணத்துக்குள்ளே எப்படி அவள் உழுகுவா? காலு வலிக்கு உழுகிறதுக்கு கிணத்துல இருக்கக்கூடிய திட்டு அப்படி ஒன்றும் சின்னது கிடையாதே. ஆமாம் சாந்தி, நாங்களும் அப்படிதான் நினச்சோம். பூசாரி ஒருத்தரையும் வர வச்சோம். அவர் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, நான் எப்படியாவது அந்த கோயிலுக்கு போகிறேன். இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் இனிமேல் தடங்களே இல்லாமல் எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு பூச்சிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணினாரு. சரி, அப்புறம் என்னாச்சு? அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு எல்லாம் போய் பார்க்குறோம், கிணத்துக்கு பக்கத்தில் அவர் ரத்த வாந்தி எடுத்து செத்து கிடக்குறாரு. என்னக்கா இதெல்லாம்? ஆமாம் புள்ள, என்ன சாபம் தெரியல. அந்த கிணத்துக்குள்ளே இது வரைக்கும் எத்தனை உசுறு போயிடுச்சு தெரியுமா? பிஞ்சு குழந்தையிலேருந்து போயிருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கிணத்தை தாண்டி கோயிலுக்கு யாருனாலையும் போக முடியறதில்ல. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஏதோ சாத்தான் பேய் கெட்ட சக்தி தான்னு ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுக்கா. என்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு பெரிய இலை உழுகுதோ அன்னைக்கெல்லாம் அந்த கோயிலில் ஒரு கிளவி இருக்குது. அந்த கிளவியோட சிரிப்பு சத்தம் காதை பொளக்கிற மாதிரி கேட்கும். என்னக்கா சொல்லுற? ஆமாம் புள்ள, அந்த கோயிலிருந்து வெரசா சத்தம் போட்டால் கிணத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு குரல் கேட்கு, நல்லாவே கேட்கு. அப்படிதான் ஊருக்குள்ள ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கிளவியோட சிரிப்பு சத்தம் கிணறு வரைக்கும் எட்டு. என்னைக்கு அந்த கிளவி சிரிக்குதோ அன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய காரியம் நான் முடிவு பண்ணிக்கலாம். ஐயையோ, நீ சொல்ல சொல்ல எனக்கு வயிற்றெல்லாம் பெரட்டுதுக்கா. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு, நாளைக்கு திருவிழாவை முடிச்சுட்டு நான் என்னோட ஊருக்கு ஓடியே போயிடுவேன். பறவு, நீ இங்கிருந்து என்ன பண்ண போற? உங்க வீட்டுக்கார ஊருக்கு போய் தான் ஆகணும். ஏக்கா, இவ்வளோ பயமா இருக்குது. அப்புறம் ஏக்கா இந்த ஊரை விட்டு வராமல் நீங்கள் இன்னும் இங்கேயே இருக்கிறீங்க? ஏண்டி, நிலம் போல சொந்த வீடுன்னு இங்கே இருக்குது. கட்டிட்டு வந்தவர் இங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் எங்கே போகிறது? இந்த ஊருக்கு என்ன சாபமோ? அது சரிக்கா, நீ சொன்னதெல்லாம் சரி. எனக்கு ஒரு கேள்வி. என்ன உள்ள? அந்த பாட்டி யாரு? எதுக்காக அது இலை உழுவும் போது மட்டும் சிரிக்குது? அந்த கேள்வியை சாந்தி கேட்ட உடனே வசந்திக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்தா உள்ள, மணி ஆயிடுச்சு, வா ஆக்கி வச்சா தின்னுட்டு போய் படுப்போம். காலைல விசேஷத்துக்கு மாவளை கடிக்க வேண்டியது இருக்குது. கேட்குறா ஒரு கேள்வியை சொல்லிட்டு வசந்தி அங்கிருந்து எந்திரிச்சு உள்ள போக சாந்திக்கு பெரிய கேள்விக்குறி. யார் அந்த பாட்டி? எதுக்காக அது அந்த கோயிலில் இருக்கணும்? ஊர் சனமே அந்த கோயிலுக்கு போக முடியல, ஆனா அது மட்டும் ஏன் அங்க இருக்குது? அது மட்டும் பெரியகாரி நடக்கும்போது சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னவா இருக்கும்? ஏ சாந்தி, வசந்தி ஒரு சத்தம் போட, ஆ இதோ வந்துட்டேன், வா சோத்து தீம்பு படு, காலைல வேலை இருக்குது. ஓரளவுக்கு குப்பையெல்லாம் அடிச்சு கிடக்கக்கூடிய கோயில் அது. அம்மன் சிலை உள்ள இருக்க, கோயில் வெளிமரம் பூட்டி இருக்குது. அங்க வெளிப்புறத்துல கூரை போட்டிருக்கிறாங்க. மழை வந்தா கண்டிப்பா ஒழுகும், வெயில் அடிச்சாலும் சுள்ளுன்னு படும். ஆனா கூரை ஒன்று இருக்கு. அந்த கூரைக்கு பக்கத்துல
ஒரு சின்ன ஓட்டை வழியா ஒரு கம்பி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அந்த கம்பியில ஒரு சங்கிலி ஒன்றை போட்டு அந்த பாட்டியோட காலு அந்த சங்கிலியில கட்டப்பட்டிருக்குது. யாருமே பராமரிப்பு இல்ல, யாருமே கண்டுக்கல. பக்கத்துல ஒரு தட்டுல சிதறி கிடக்கக்கூடிய சாப்பாடு, ஒரு நாள் சாப்பாடு இல்ல, ஒரு வாரம் சாப்பாடு கலந்து கிடக்குது. அதுவுமே கையெல்லாம் எச்ச கையோட கழுவியும் கழுவாம, மூஞ்சி எல்லாம் அழுக்கா, அந்த பாட்டியோட நிலைமை பார்க்கறக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குது. மூஞ்சில எந்த விதமான உணர்வும் கிடையாது. எதுக்காக கால்ல சங்கிலி கட்டி அந்த கோயில்ல மழை, வெயில், குளிர், பனின்னு அந்த பாட்டிய கட்டி போட்டு இவ்ளோ கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி அந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் வரதுக்கு காரணமே இல்ல. ஏன்னா, அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். தலைய கீழ குமிஞ்சு ஒரு கால நீட்டி, ஒரு கால மடக்கி, கைய பின்பக்கமா குடுத்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பாட்டி, திடீர்னு அப்படியே மெல்ல மெல்ல மேல பாக்குது. கண்ணெல்லாம் மேல போயி, டக்குன்னு கண்ண மூடுது. கண்ண மூடுன பாட்டி 2 நிமிஷம் கழிச்சு கண்ண திறந்து பலமா சிரிக்க ஆரம்பிக்குது. பாட்டியோட சிரிப்பு சத்தம் எல்லா பக்கத்துலயுமே எதிரொலிக்க ஆரம்பிக்குது. மரங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகள், கோயில்ல இருக்கக்கூடிய வௌவால்னு எல்லாமே பயந்து நடுங்கி ஒரு நிமிஷம் பாட்டியே உத்து கவனிக்கிற அளவுக்கு அந்த பாட்டியோட சிரிப்பு சத்தம் அப்படியே பயங்கர சத்தத்தோட முழங்க ஆரம்பிக்குது. பாட்டி இப்ப சிரிக்குது. அப்போ அந்த ஊர்ல கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்டது நிச்சயமா நடந்திருக்கும். அப்போ இந்த முறை யார் இறந்திருப்பா?